ஒரு நிலையற்ற வாழ்க்கையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக ஆண்டவர் சொன்னார், அநேக கணவர்மார்கள் மனைவிகளை நேசிப்பதே இல்லை. மனைவியோடு சண்டை போட்டுக்கொண்டே இருக்கிறீங்க. அநேக பிள்ளைகள் தாயாரோடு சண்டை போட்டுக்கொண்டே இருக்கிறீங்க. அவங்க டக்குன்னு நம்மளை விட்டு இந்த உலகத்தை விட்டு போயிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அப்பதான் அவங்களோட அருமை நமக்கு புரியும். மனைவிமாரிடத்துல எவ்வளோ குடும்ப அவர்கள் சுமையை சுமந்து கொண்டு, அதன் பாரத்தை சுமந்து கொண்டு, பொறுப்புகளை சுமந்து கொண்டு செயல்படுகிற மனைவியினிடத்துல எப்போதும் எரிச்சலா பேசுறீங்கல்ல. ஏன்னா உங்களுக்கு உங்களோட டென்ஷன், வேலை டென்ஷன், உங்க மேல இருக்கிற அந்த கடன் சுமை, கடன் பாரம், மற்ற பொறுப்புகளின் பாரம், மனைவியை கண்டாலே அப்படியே எரிஞ்சு விழுந்துடுறீங்க. அப்படிப்பட்டவர்களோடு தான் ஆண்டவர் விசேஷமாய் நீ இடைப்பட்டு பேசி என்று சொன்னார். அநேகர் பாருங்க, நம்மளை பெத்து வளர்த்த தாயார் என்னதான் தகப்பன்மார்கள் சம்பாரிச்சு கொடுத்தாலும், அந்த தாயார் தான் நமக்கு எல்லாமே பின்பலமா இருந்து நம்மளை உருவாக்கினவர்கள். இன்னைக்கு நம்ம ஒரு நல்ல வேலையில இருக்கோம், நல்ல ஒரு ஸ்தானத்துல இருக்கிறோம்னு அந்த தாயாரை நீங்கள் மறந்து விடுகிறீர்கள். கேட்டா நான் நல்ல ஒரு ஸ்தானத்துல இருக்கிறேன், என் மனைவியும் நல்லா ஏர்ன் பண்றா, நாங்க இன்னைக்கு குடும்பமா நல்லா இருக்கிறோம். உன்னை இந்த அளவுக்கு கர்த்தர் என்னதான் திட்டம் வச்சிருந்தாலும் அவர் மெயினா யூஸ் பண்ண ஒரு வழி உன் தாயார் மூலமாய் உன்னை இந்த அளவுக்கு இந்த உலகத்துல பெற்றெடுத்தது மாத்திரமல்ல, இந்த அளவுக்கு நீ வருவதற்கு அவர்களே ஒரு பெரிய காரணமா இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களோடு ஒப்புரவாங்க. ஏதாவது மனைவிமார்கள் கணவரோடு சண்டை போட்டு கொண்டு இருக்கீங்களா? உடன்பிறப்புகளுக்குள்ள ஏதாவது குற்றம் குறைகள் தகராறு இருக்குதா? உடனே 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 கர்த்தர் ஆவியானவருடைய பலத்தோடு நீங்கள் ஒப்புரவாங்க. பாருங்க, அன்பு தம்பி, என் இருதயம் அவருக்காய் மிகுந்த பாரப்படுகிறது. அவருடைய மனைவி எரிக்காக்காகவும் அந்த 2 சிறு பிள்ளைகளுக்காகவும் நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். தாய் தகப்பனுக்காய் ஜெபிப்போம், குடும்பத்தினருக்காய் ஜெபிப்போம். கர்த்தர் ஆறுதல் படுத்துற மாத்திரம் இல்ல, சமுதாயத்திலே அவர் இருந்த பொறுப்பிலே வேறொரு